வந்து எப்படின்னு கேட்டா ஆரோக்கியத்தின் உச்சகட்டம். நம்ம பசங்களை கண்டிப்பா விட மாட்டோம். உங்க பசங்களாம் இவ்வளவு செய்யுதுங்கன்னா அவங்க ஆரோக்கியமா தான் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். நீங்க ஹெல்த் செக்கப்பே பண்ண தேவையில்ல. வருஷத்துக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி ஒரு ரெக்கார்ட்ல இந்த மாதிரி மாரத்தான்ல போய் பார்த்தாலே உங்களோட ஹெல்த் செக்கப் தெரியும். அதுக்குன்னு நல்லா ஓட முடியல நோயாளின்னு நினைக்காதீங்க. கொஞ்சம் அப்கிரேடு சாப்பிட்ற உணவுல மாத்திக்கணும், பண்ற பயிற்சியில மாத்திக்கணும், நம்ம நினைக்கிற தாட்ல மாத்திக்கணும். நம்ம கண்ணாடி முன்னாடி என்ன பண்ணுவோம்? வயசாகி போச்சு, இழைச்சிட்டோம், குண்டாயிட்டோம், அவன் நல்லா இருக்கிறான், இவன் நல்லா இருக்கிறான், என்ன பண்ணிடுது அப்படின்னு. கண்ணாடி இந்த ஒரு அற்புதமான விஷயம். அது புராண காலத்துல வந்து பாத்தீங்கன்னா எங்கிட்ட ரொம்ப ரயில்வேல இருக்காரு, அவரு ட்ரெயின் டிரைவிங்ல இருக்காரு. கிட்டத்தட்ட என்ன ஏஜ்னு தெரியல. சார் வாங்க, நல்லா கிளாப் பண்ணுங்க. என்ன 54, ஜஸ்ட் 54 தான். இன்னும் பயிற்சி பண்றாரு. புரியுதுங்களா? பயிற்சி செய்யறதுக்கும் உற்சாகப்படுத்துறதுக்கும் நேரம் காலமே கிடையாது. எப்போ வேணா நம்ம பண்ணலாம். நீங்க கூட பண்ணலாம். அதுக்கு தான் பேரண்ட்ஸ்க்கு வச்சேன். ஆனால் ஒரு பேரண்ட்ஸ் கூட முக்கியத்துவம் கொடுக்கல. சில 2-3 பேரண்ட்ஸ் பண்ணாங்க. ஓகேவா? இங்க வந்து நம்ம கடவுள்கிட்ட செல்வத்தை கேட்குது, ஞானத்தை கேட்குது, ஆரோக்கியத்தை கேளுங்க. அந்த ஆரோக்கியத்தை கூட எல்லாமே சேர்ந்து வரும். ஓகேவா? இந்த 2024 மறப்பீங்களா?